மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிவு புரட்சின்னு ஒரு விஷயத்த நான் உருவாக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு ஆதாய நோக்கத்தும் இல்லாமல் ஃப்ரீ டைமில் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன். அறிவு புரட்சி உலகம் முழுக்க தமிழர்கள் வெற்றி பெறணும், இந்தியா நம்பர் 1 வரணுன்றது அறிவு புரட்சி. இந்த அறிவு புரட்சிக்கு யாரெல்லாம் பங்கு பெறவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேன். இந்தியாவை கேவலமாக நினைக்கக்கூடிய சிலர், இல்லை எங்களுக்கெல்லாம் எங்கள் மைண்ட் செட்லாம் மாற்ற முடியாது தம்பி நீங்கன்றக்கூடிய சிலர், அவங்களுடைய அறிவுகளில் தவறுதலான செயல்கள் இருக்கிறதுனால தான் இன்னமும் நாம் முன்னேறாமல் இருக்கோம். 10th நான் ஃபெயில், எனக்கு வராது அப்படின்ற மனிதர்கள், எனக்கு படிப்பு ஏறல சார்னக்கூடிய மனிதர்கள், ரேஷன் கார்டை இப்போ வீட்டில் மகன் ஆட்டோ ஓட்டி ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சு கொடுத்தாலுமே அந்த ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அரிசியை வாங்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹோட்டலில் போய் விற்று பணம் பார்க்கக்கூடிய மனம் கொண்ட மக்கள். என் வீடு ஏழ்மையாக இருக்குது, அரசுக்கு நான் இந்த செலவை நான் வைக்கக்கூடாது, எனக்கு வேண்டாம், எங்கள் வீட்டில் பணம் இருக்குது அப்படின்றக்கூடிய மக்கள் ரேஷன் அரிசி வாங்கி சில தவறுகள் செய்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அரசுடைய அத்தனை திட்டங்களும் தவறுதலாக போய் பயன்படுத்தக்கூடிய எண்ணம் படித்த மக்கள் இந்த அறிவு திட்டங்களுக்கு வரமாட்டாங்க. அறிவு புரட்சி என்ன சொல்ல வருதுன்னா, நாம் செய்கிறது சரியாக தவறா. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, 30 வருடங்களாக நமக்கு கண்டிப்பாக தெரியும், எவ்வளவோ தேர்தலுக்கான பணம் பட்வாடா செஞ்சு மாட்டியிருக்காங்க, எவ்வளவோ பணம் சீஸ் ஆகிருக்கு. மக்கள் பணம் வாங்கியிருக்காங்கன்னக்கூடிய உண்மை மக்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னமும் ஒரு 20% ஆஃப் மக்களுடைய மனநிலை, காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன், அவங்க மாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்கட்டும், நாங்கள் மாட்டுக்கு எங்கள் வேலையை பார்க்குறோம். இந்த மக்கள் தான் இந்த அறிவு புரட்சிக்குள்ளே வரணும். அறிவு புரட்சின்றது உங்களுடைய மகன் பில்லியனர் அப்படின்னு கூடிய வார்த்தை அடைவான், பணக்காரன் ஆவான். இல்லை சூதாடி ஆகணும், சரக்கு அடிச்சுட்டு அடிக்ட் ஆகணும், சண்டை போட்டு அவன் ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, அறிவு புரட்சிக்குள்ளே வரமாட்டேன்னு நீங்கள் திமிரோடு இருக்கீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வரலன்னா சரியாக இன்னொரு 5 ஆண்டுகள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி ஆட்டோமேட்டட் டிரைவர்ஸை உருவாக்கிறோம். டெஸ்லா காரு சென்னையில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, ஆட்டோமேட்டிக்காக ஓடும். ஆனால் அது இந்தியாக்கான உரிமை ஒன்றும் பெறலை ஆட்டோமேட்டிக்காக போகிறதுக்கு. ஆட்டோ டிரைவர்களாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சத்துலேருந்து 25 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட குடும்பம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்போது நீங்கள் அறிவு புரட்சிக்குள்ளே ஏன் வரணும்னா, இன்றைக்கி நீங்கள் வரலைன்னா நாளைக்கு வராமல் போனதை நினச்சி பரிதவிப்பீங்க. நாளைக்கு நான் இல்லைனாலுமே அந்த ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ் செயல்படும், ஆட்டோமேட்டிக்காக கார் ஓடும், ஆட்டோமேட்டிக்காகவே கார் ஸ்பேர் பார்ட்ஸை தயார் பண்ணுறதுக்கு கார் கம்பெனிகள் மனிதர்கள் வேண்டாம்னு சொல்லக்கூடிய நிலை மிக நெருங்கில் வந்துருச்சு. இந்த டெக்னாலஜிக்கு தெரியாத மக்கள் அறிவு புரட்சிக்கு இன்னும் வரலை. தமிழில் சொல்கிறதுனால புரியலையா? அறிவு புரட்சினா பிரில்லியன்ஸ் ரெவல்யூஷன், நாலேஜ் ரெவல்யூஷன், பிரெயின் ரெவல்யூஷன், மைண்ட் ரெவல்யூஷன், எவால்வேஷனில் எவால்யூஷன், பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சிக்கு நாம் போக தயாராக இல்லை. நான் இன்னமும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவேன், நான் இன்னும் ஜாதி மதம் சொல்லி தான் ஓட்டு போடுவேன், நான் இன்னமும் என்னுடைய யூனியன் பேரை சொல்லிட்டு தான் நான் நிற்பேன், நான் இன்னமும் என் ஜாதி தலைவருக்காக தான் நிற்பேன். இந்த விஷயங்களை தூக்கி மறந்துட்டு மரணிச்சுட்டு அதிலிருந்து வெளியே வாங்க. அறிவு புரட்சிக்குள்ளே வரும்போது என்ன நடக்கும்னா, அறிவுகளில் ஒரு மனிதனுடைய மூளையில் ஒரு நாளைக்கு 1000 எண்ணங்கள் வரும். ஒரு வருடம் முழுக்க கிட்டத்தட்ட 10 லட்சம் எண்ணங்கள் மினிமம் வரும். அந்த 10 லட்சம் எண்ணங்கள் ஒரு வருஷத்தில் வரும்போது நம்ம என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு கூடிய எண்ணங்களில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறு தொகையை வச்சு வணிகம் செய்ய ஆரம்பிங்க. அந்த வணிகம் எதிர்கால புரட்சியில் நம்ம வெற்றி பெற்றுவோமா, நம்மளுடைய துறையிலேருந்து 100 மடங்கு நம்ம வெற்றி பெறுவோமா, இல்லை தோற்கடிக்கப்படுவோமான்றதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். சீக்கிரத்திலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி எல்லா துறைகளும் வருது. இதை நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அறிவு புரட்சிக்குள்ளே நீங்கள் வரலைன்னா, நீங்கள் வரக்கூடிய நாள் மிக விரைவில் இருக்குது. எல்லாமே ஏஐயா மாறும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியால் கவர்மெண்ட்டே ரன் ஆகிடும். உண்மையாகவே தான் சொல்கிறேன். எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குன்றது உணர்றதுக்கு தான் உள்ளம் தேவை, கால்குலேட் பண்ணுறதுக்கு உள்ளங்கள் தேவையில்லை. கால்குலேட்டர் வந்த பிற்பாடு நம்மளுடைய சுய புத்தி மறந்துட்டோம். நிறையா பேருக்கு கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போட தெரியாது. அறிவு புரட்சி கால்குலேட்டர் கிடையாது. அறிவு புரட்சி கால்குலேட்டரை மீறின ஒரு விஷயம். நீங்கள் கால்குலேட்டருக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுடைய அறிவு மந்தப்படுத்தப்படுது.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியில் போய் அது கொடுக்குற ஆர்டருக்கு தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுடைய அறிவு மந்தப்படுத்தப்படும். உங்களுடைய சுய எண்ணங்கள் வேலை செய்யாது. அறிவு புரட்சிக்கு நீங்கள் வரலனா வர நாள் வெகு நிறைவில் உள்ளது. இதை புரிஞ்சுக்குங்க. மரம் வளருங்க, அறிவு வளருங்க. உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதையில் ஒரு விதையாக உங்களுடைய மனம்ன்றது ஒரு விளைநிலம். அதுக்குள்ளே ஒரு விதையாக அறிவு புரட்சியாக நான் ஜெயிச்சிடணும், என்னுடைய மக்கள் ஜெயிச்சிடணும்னு நினச்சி விதைங்க. அந்த அறிவுக்கு தினம் தினம் தண்ணீர் ஊற்றுங்க. அறிவு பரீட்சையில் வெற்றி பெற்றுப்போம். நன்றி. இந்தியாவும் தமிழ்நாடும் நம்பர் 1 மாறணும். நன்றி.